கனிமாவின் கலாட்டாக்கள் நான் ஸ்டாப் கொண்டாட்டங்கள் கனிமாவின் கலாட்டாக்கள். கனி 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 எங்க போயிட்டா இவ? ஆளை காணல. கனி எங்க போயிருந்த? நான் எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்க உன்ன? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர? இன்னைக்கு பௌர்ணமி, அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பௌர்ணமி அன்னைக்கு கோயில்ல போய் சாமி கும்பிட்டா என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும். அப்படி என்ன வேண்டிட்டு வந்த? இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் என் புருஷனா வரணும்னு வேண்டிட்டு வந்தேன். ஓ அதுவா? இல்ல இதுதான் என் கடைசி ஜென்மமா இருக்கணும்னு வேண்டதுக்காண்டி போறேன். அப்படியா? சரி. என்னது கடைசி ஜென்மமா இருக்கணுமா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் கடைசி ஜென்மமா இருக்க போகுது. கோவப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இப்படியே விளையாட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நானும் பொறிக்கட்டை எடுத்து விளையாட்டுக்கு அடிக்க வேண்டியிருக்கும். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் என்ன கிறுக்கா, லூசா, பைத்தியமா? எனக்கு என்ன மூளை இல்லையா? அப்படி எப்படி சொல்ல முடியும்? உன்னை பத்தி உனக்கே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது உனக்கு எப்படி மூளை இல்லாம இருக்க முடியும்? நீ ரொம்ப பெரிய புத்திசாலி. அப்ப நான் புத்திசாலியா? ஆமா, இல்லையா பின்ன? உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? நீ ஃபர்ஸ்ட் போட்டு கொண்டு வா, அதுக்கு பேரை நம்ம அப்புறம் வச்சு கொடுவோம். என்ன? சரி, நான் போட்டு வரேன். நான் என்னென்ன கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. என்னங்க இந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. என்ன உப்பு கம்மியா இருக்கு? என்னது உப்பு கம்மியா இருக்கா? ஏய் யார் நீ? எப்படி வீட்டுக்குள்ள வந்த? நான் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வருவேன்டா. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு இங்க இருந்து. நான் எதுக்கு கிளம்பணும்? ஃபர்ஸ்ட் நீ யாரு ஃபர்ஸ்ட்? நான் தான்டா ஏமன், உன்னை கூட்டு போறதுக்கு வந்திருக்கேன். உன் காலம் முடிஞ்சு போச்சுடி. என்ன விளாடுறியா? ஏமெல்லாம் பாக்கணும் எப்படியா இருப்பாங்க? அவங்க எரும மாட்டு மேல நகையெல்லாம் போட்டுட்டு கையில கதையெல்லாம் வச்சிருப்பாங்க. எந்த காலத்துல இருக்க? நீங்க மட்டும் என்ன அதே கோமரத்தோட இறந்துட்டு இருக்கீங்க? நாங்க மட்டும் அப்படியே இருக்கணுமாக்கோம். ஐயோ, அப்ப நான் செத்துட்டேனா? ஆமா, கிளம்பு ஃபர்ஸ்ட். இது என்ன அறியாம இருக்கு? குழம்புல உப்பு இல்லைன்னு ஒரு குத்தமா? என்னது குத்தமாவா? ஏன்னா இதெல்லாம் நாங்க மேலேயே சொல்ல மாட்டோம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ கீழே எல்லாம் சொல்லிட்டு இருப்ப. உன் சுவாரி முடிஞ்சது. கிளம்பு ஃபர்ஸ்ட். இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. ஏண்டா லூசாடா நீ? பொண்டாட்டிட்ட எப்படா நீ நியாயத்துல எதிர்பார்க்கலாம்? இதெல்லாம் பெரிய மூணு யாரா கல்யாணம் பண்ண சொல்லுது? என் ஃப்ரெண்டு தான். யாரு? அந்த சுந்தரம் தானே? ஆமா, அவனே தான். அவன் மட்டும் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படணும்? நீயும் கஷ்டப்படட்டும்னு சொல்லிதான் உன்னை கல்யாணமே பண்ண சொன்னான் அவன். என்னது? அவன் கஷ்டப்படுறானா? அவன் மட்டும் இல்ல, எல்லா புருஷனுமே கஷ்டத்தான் படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வா போலாம். நான் வரமாட்டேன். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நான் வரமாட்டேன், என்ன விட்டுருங்க. என்னது? நான் கத்துறேனா? அப்ப இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கடவா? நீ டீ கொண்டு வரேன்னு சொன்னியா? நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாம தூங்கிட்டேன். அதெல்லாம் எதுக்கு? அது முடிஞ்சு போச்சு. நீ போ, ஃபர்ஸ்ட் டீ கொண்டு வா. டீ சூப்பரா இருக்கு. என்னங்க நீங்க இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பாராட்டினதே இல்லையே, என்ன விஷயம்? அது எப்படி பாராட்டாம இருக்க முடியும்? மரண பயத்தை பார்த்துட்டுல வந்திருக்கேன். என்ன வாயில முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி இப்படி டீ போட்டதே இல்ல. டீ சூப்பரா இருக்கு. உண்மையாவா? அவ்வளவு சூப்பராவா இருக்கு டீ? அப்பனா இதே மாதிரி டெய்லி ஒரு டீ போட்டு தரேன். இதுக்கு நான் யமதர்மம் கூடயே போயிருக்கலாம். என்னது? யார் கூட போறீங்க? ஒண்ணு இல்ல. அம்மா, அப்பா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல வேளை நீ வந்த, நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். அப்படியா? என்ன பேசணுமா? எல்லாம் உன் கல்யாண விஷயத்தை பத்தி தான். அப்பா பாருங்கப்பா, அம்மாவா எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ எதுக்கு பொண்ணு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவளே சொல்ல மாட்டாளா? பேசாம இருங்க. நீங்க செல்லம் கொடுத்து நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி என்ன நாங்க கெடுத்து வச்சிட்டோம்? பின்ன என்ன, 8 வயசாகுது, இன்னும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், பண்ணுவேன். ஆனா இப்ப இல்ல. உங்க பெரியம்மாக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிடணுமா, அதனால நானும் கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கும் ஓன்னு அழுகணும் போல இருக்கு, அவங்கள சாக சொல்லுங்க. ஏய், என்னடி சொல்ற? பின்ன என்ன, அவங்க சாப்பிடறதுக்காண்டிலாம் நான் கல்யாணம் பண்ண முடியுமா? செம்பு, என்னதான் இருந்தாலும் பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன? நான் எங்கப்பா பேசினேன்? அம்மா தான் என்ன பேச வச்சிட்டு இருக்காங்க. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன். பாய்.
இதெல்லாம் உங்களாலதான். தேவையில்லாம அவளை செல்லம் கொடுத்து கொடுத்து வச்சு இப்படி பாழாக்கி வச்சிருக்கீங்க. ஏன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ண வேண்டாம். எப்படின்னு ஒரு வருஷத்துல அவளே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவ போறேன். ஆமா, அவ சொல்லிட்டு தான் வேற வேலை பாப்பா. ஏங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க கோவப்பட மாட்டீங்கல்ல? அப்படி என்னத்த கேட்க போற? நான் சொல்றேன், ஆனா நீங்க கண்டிப்பா கோவப்படக்கூடாது. சரி, கோவப்படல, சொல்லு. நான் டாட்டூ குத்திக்கலான்னு இருக்கேன். டேட்டு குத்த போறியா? சரி, இதுக்கு எதுக்கு நான் கோவப்படணும்? இல்ல, நான் டாட்டூ குத்திக்கிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ஒரு டவுட், அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குத்திக்கோ குத்திக்கோ. ஆமாங்க, டாட்டூ குத்தினா வலிக்குமா என்ன? அது குத்துற இடத்த பொறுத்தது. ஆமா, நீ எங்க குத்த போற? நான் நம்ம ஊர்ல தான் குத்த போறேன். என்னது, ஊர்ல குத்த போறியா? ஆமா, டாட்டூ குத்துறதுக்குலாம் வெளியூருக்கா போவாங்க? அட எருமை, நான் உடம்புல எந்த இடத்துல குத்த போறேன்னு கேட்டேன். ஓ அதுவா, நான் கையில தான் குத்த போறேன். அப்போன்னா அவ்வளவா வலிக்காது. அது சரி, டேட்டூல என்ன குத்த போற? ஆ, உங்க பேர் தான். எதுக்கு தேவையில்லாம என் பேரெல்லாம் கையில பச்சை குத்தணுங்க? இல்ல, என் ஃப்ரெண்ட் சங்கி இருக்கால, அவ குத்தி இருக்கா, அவளை பார்த்து எனக்கும் குத்தணும்னு தோணுச்சு. இதுக்கு டேட்டு குத்த கூடாது, உன் ஃப்ரெண்டு சங்கி தான் குத்தணும். என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. சரி, குத்தணும் முடிவு பண்ணிட்ட, குத்து. நான் என்ன சொல்ல போறேன்? கனி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா? என்ன கேட்கணும்? நமக்கு சூரியன் ரொம்ப முக்கியமா இல்ல நிலா ரொம்ப முக்கியமா? நமக்கு நிலா தாங்க முக்கியம். நிலாவா? எதுக்கு? நைட்டு தான் இருட்டா இருக்கும், அந்த டயத்துல நிலா வெளிச்சம் தருதுல, அதனால நிலா தாங்க முக்கியம். அப்ப சூரியன்? பகல்ல ஏற்கனவே வெளிச்சமா தானே இருக்கு, அந்த டயத்துல சூரியன் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? ஓ, நைட்டு இருட்டா இருக்கிறதுனால நிலா வெளிச்சம் தருது, அதனால நிலா ரொம்ப முக்கியம். பகல்ல ஏற்கனவே வெளிச்சமா தான் இருக்கு, அதனால சூரியன் நம்மளுக்கு முக்கியம் இல்ல, அப்படித்தானே? ஆமா, அதேதான். சும்மா சொல்லக்கூடாது, நீ வேற லெவல். என்ன அப்பெல்லாம் பாராட்டாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, சனிக்கிழமை உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போயிருவீங்களே, இன்னைக்கு என்ன போலையா? இல்ல, நான் போகல. எதுக்கு? இனிமே நான் உன் கூட இருக்கிறதாவே முடிவு பண்ணிட்டேன். என்னங்க திடீர்னு இப்படி முடிவு பண்ணிட்டீங்க? ஓ அதுவா, போன வாரம் சனிக்கிழமை நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன காணனே நாங்க 3/4 மணி நேரமா தேடிக்கிட்டு இருந்தோம். அட கொடுமையே, நீ எதுக்குங்க அப்படி தேடிட்டு இருந்தீங்க? ஓ அதுவா, சரக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு, அதனாலதான். நான் தான் சொன்னேன்ல, நீங்க குடிக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? அது சரி, கடைசியில நீங்க கிடைச்சீங்களா கிடைக்கலையா? சரி, நான் வெளியே கிளம்புறேன். என்னங்க வெளியில போக மாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு இப்ப கிளம்புறீங்க? இல்ல, போன வாரம் நடந்ததுக்கும் சரக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் சரி என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலான்னு போறேன். அதுவா, அது எப்படி தெரிஞ்சிச்சு? இப்போ நீ ஒரு கேள்வி கேட்டிய, அதை வச்சுதான். சும்மா விளையாடாதீங்க, உட்காருங்க, பேசிட்டு இருப்போம். என்னது, பேசணுமா? சரி பேசுவோம். ஏங்க, என்ன கனி, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கட்டா? இப்போ என்கிட்ட நீ கேட்காதன்னா விட்டுருவியா? அது எப்படி? என்ன அக்கா மாமா காலையிலேயே ரொமான்ஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அதான் என் கெடுக்கிறதுக்கு நீ வந்துட்டிய. சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் என் தம்பி எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கீங்க. ஆமா, எனக்கு அதான் வேலை. சரி, நான் ஒண்ணு கேட்கணும்னு சொன்னனே, கேட்கவா? சரி கேளு. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க? இல்ல புரியல, என்ன கேட்டு நீ? இல்ல, இந்த மாதிரி ஒரு அழகான அறிவான பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க? ஓ, நீ அப்படி வரியா? உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு நினைக்கேன். என்னது உண்மையா? என்ன உண்மை? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ பொண்ணு பார்த்தேன், எவ்வளவோ கண்டிஷன் போட்டிருந்தேன். பொண்ணு அழகா இருக்கணும், ரொம்ப படிச்சிருக்கணும், புத்திசாலியா இருக்கணும், நல்ல பொண்ணா இருக்கணும், இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருந்தேன். அப்புறம்? எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளவு குவாலிட்டி உள்ள பொண்ணுங்களுக்குலாம் என்ன பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. சரி, அப்புறம்? பிறகு போக போக ஒவ்வொரு கண்டிஷனா கம்மி பண்ணிக்கிட்டே வந்தேன். கடைசியில எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம தான் ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணேன். ஐயோ பாவங்க நீங்க. அது என்னமோ உண்மைதான். சரி, நான் வெளியே போயிட்டு வரேன். பாவம் என் புருஷன். என்னது பாவமா? ஆமா, இல்லையா அப்படின்னா? ஏக்கா லூசாக்கா நீ?
எதுக்குடா அப்படி கேட்க? பின்ன என்னக்கா, அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அழகான அறிவான படிச்ச புத்திசாலி பொண்ணெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி யாரும் கிடைக்கலன்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணன்னு சொல்லிட்டு போறாரு. நீ லூசு மாதிரி அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என் புருஷன் பாவன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது, அவர் அப்படியா சொல்லிட்டு போறாரு? இல்லையா பின்ன? அப்ப நீ அவர் சொன்னதெல்லாம் காதுல வாங்கவே இல்லையா? கேட்டுச்சு, ஆனா எனக்கு சரியா புரியல. நீ சொல்லப்பதான் புரியுது. அவர் வரட்டும், இன்னைக்கு அவருக்கு பாயசத்தை போட்டுறேன். சூப்பர்க்கா, இன்னைக்கு தான் நீ வாழ்க்கையிலேயே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்க. பதனி